கம்போடியன் பலா. இந்த வியட்நாம் பலா மாதிரி இந்த கம்போடியன் பலாவும் ஒரு ஒரு 2 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். வியட்நாம் பலா வந்து 1 1/2 வருஷம்னா இது 2 வருஷம் சொல்லலாம். விஎன்ஆர் கொய்யா. இந்த விஎன்ஆர் கொய்யா வந்து நம்ம அலகாபாத் சபைதா சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும். ஒரு ஆப்பிள் மாதிரி இல்லை ஒரு தக்காளி பழம் மாதிரி ஷேப்பில் இருக்கும். இந்த பிஞ்சு ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்லேயே வளரக்கூடியது, காய்க்கக்கூடிய தன்மையுடையது தான். இதனுடைய பழங்கள் புதுசாக பார்க்கும்போது எல்லாருக்கும் இது என்ன புது செடியாக இருக்குன்னு தோணும். இதெல்லாம் பழைய காலத்து செடிகள் தான். இயற்கையாக விதைமுறை உற்பத்தி பண்ணுறாங்க. வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் நவம்பர் மாதம் வந்திருக்க லோடில் என்னென்ன செடிகள் வந்திருக்கு பார்க்கலாம். இது கேரளா லோடு. கேரளா லோடுனாலே பெரும்பாலும் அது வந்து கொஞ்சம் நிழலை விரும்பக்கூடிய செடிகளாக இருக்கும். அதில் வரக்கூடிய செடிகள் அந்த செடிகளும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கிளைமேட்டில் வளரக்கூடிய செடிகளும் இருக்குது. அதாவது வெயிலில் வளர செடிகளும் அந்த லோடில் வந்திருக்கு. பொதுவாக கொஞ்சம் வெயில் தாங்கக்கூடிய செடிகளாக பெரும்பாலும் லோடு வரும்போது நம்ம தோட்டத்தில் இறக்கிடுவோம். கொஞ்சம் நிழலை விரும்பக்கூடிய செடிகளை இங்கே இறக்குவோம். என்ன காரணம்னா, நீங்கள் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நிழலை விரும்பக்கூடிய செடிகள் நல்ல மண் வளத்தையும் எதிர்பார்க்கும், அதே மாதிரி கொஞ்சம் நிழலையும் எதிர்பார்க்கும். அப்போ நம்ம நர்சரியில் இறக்குறோன்னா அதுக்குள்ள வசதிகள் இல்லை. அதுமாதிரி தண்ணி நல்லா இருக்கும்னு அந்த செடிகள் எதிர்பார்க்கும். அதுக்காக தான் நம்ம இந்த தோட்டத்தில் இறக்குறோம். இங்கே வச்சு க்யூரிங் பண்ணுறோம். வந்தோடனே நம்ம செடிகளை டைரெக்டாக சேல் பண்ணுறதில்ல. க்யூரிங் பண்ணி நம்ம மண் தண்ணிக்கு இதை கொஞ்சம் மாற்றி இல்லைனா கவர் மாற்றி நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம சேலுக்கு கொண்டு வரோம். இப்போ இதில் வந்திருக்க செடிகள் என்னென்ன செடிகள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம நர்சரியில் அதிகமாக விற்பனை ஆகாத ஒரு ரகம், ஆரம்ப காலத்தில் சேல் பண்ணோம், கம்போடியன் பலா. இந்த வியட்நாம் பலா மாதிரி இந்த கம்போடியன் பலாவும் ஒரு 2 வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். வியட்நாம் பலா வந்து 1 1/2 வருஷம்னா இது 2 வருஷம் சொல்லலாம். இந்த செடிகள் வந்து இது வரைக்கும் நம்ம நர்சரியில் அதிக அளவு விற்பனை பண்ணல. இந்த முறை வந்து நிறைய விற்பனை பண்ண போகிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த செடிகள் வாங்குகிற இடத்துலேயே ஒரு பலாமரம் இருந்தது. அந்த பலாமரம் வந்து நம்ம பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஒரு 5 6 வருஷத்துக்கு முன்னாடி வியட்நாம் பலா பார்த்த மாதிரி இந்த கம்போடியன் பலாவை பார்த்தோன்னே கிட்டத்தட்ட அந்த மரத்தில் வந்து ஒரு 20 பலாப்பழங்கிட்ட இந்த நவம்பர் மாதத்தில் இருந்தது. அதுதான் அதில் ஆச்சரியமான விஷயம். பழங்களும் எல்லாமே வியட்நாம் பலா மாதிரி ஒரு 5லேருந்து 7 கிலோ வெயிட் வர மாதிரி இருந்தது. நான் அந்த நர்சரிலே சொன்னேன், நீங்கள் இந்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த செடிகளை கொஞ்சம் வாங்கி இங்கே நர்சரியில் சேல் பண்ணுவேன் அப்படின்னு. சரின்ட்டு அவங்க பலாப்பழமும் கொடுத்தாங்க. அந்த பலாப்பழத்தை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இது ஆரஞ்சு கம்போடியன் பலான்னு சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சு கம்போடியன் பலா வந்து கிட்டத்தட்ட இந்த நம்ம வியட்நாம் பலா மாதிரி இருந்தால் கூட பழம் இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது நம்ம பிங்க் பலான்னு சொல்லுவோம் வியட்நாம் பலாவை. ஆனால் இந்த கம்போடியன் பலாவை வந்து ஆரஞ்சு பலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் காய்ப்புத்தன்மை இருக்குது. வியட்நாம் பலா மாதிரி காய்ப்புத்தன்மை இருக்குது. நிறைய கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையோடு இருக்குது. செடி ரொம்ப பெரிய மரமாக வளரலை. நம்ம பாலூர் 1 பலாவோ இல்லைனா ஒரு A33 மாதிரியோ ரொம்ப பெரிய மரமாக வளரலை. ஒரு குட்டையான மரமாக தான் வளருது. அதனால் இதை கவாத்து பண்ணி நம்ம கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அதில் பலாச்செடிகளை விரும்புகிறவங்க நடவு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த ரகம். பழங்களுடைய டேஸ்ட்டை நம்ம நர்சரிக்கு வந்தவங்க கூட நிறைய சாப்பிட்டு ரொம்ப இனிப்பாக இருக்குன்னாங்க. இந்த நவம்பர் மாதத்தில் இனிப்பான பழங்கள் கிடைக்கிறது, பலாப்பழம் மாம்பழம்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த பலா பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த மழை காலத்தில் கூட நல்ல இனிப்பாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இதனுடைய செடிகளாக நமக்கு சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது அகத்தி செடி. இந்த அகத்தியில் வந்து சிவப்பு அகத்தி. இந்த சிவப்பு அகத்தியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்கிறாங்க. அதனால் நிறைய பேர் கஸ்டமர் கேட்டதுனால இந்த அகத்திலேயே நம்ம சிவப்பு கலர் பூக்கள் வர்ற மாதிரி உள்ள அகத்தி செடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய வெரைட்டி தான் இது. அடுத்து நம்ம பார்க்குறது கிராம்பு செடி. இந்த கிராம்பு செடி இது வரைக்கும் நமக்கு நர்சரியில் இவ்வளோ உயரமான செடிகள் வந்ததில்லை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரு கஸ்டமர் கேட்குறாரு, சார் கிராம்பு எனக்கு பெரிய செடி வாங்கி கொடுங்க, பெரிய செடி வாங்கி கொடுங்க அப்படிம்பாரு. எனக்கு நானும் நிறைய இடத்துல கேட்பேன். எல்லாமே சின்ன சின்ன ஒரு 1.5 அடி 2 அடி செடிகள் தான் கிடைக்கும். இந்த முறை பார்த்திங்கன்னா பெரிய செடிகள் வந்திருக்கு. இந்த பெரிய செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு நிழலான இடத்துல வளர்க்கணும். பொதுவாக இந்த கேரளாவில் அதிகமாக வளரக்கூடிய செடிகள் எல்லாமே கொஞ்சம் நிழலை விரும்புகிற மாதிரி அந்த கேரளா கிளைமேட்டையும் விரும்பும். அதனால் நம்ம அதுக்குள்ளே சுயதர்சன நிலைக்கு வர மாதிரி நம்ம பக்கத்தில் எப்போவுமே சொல்கிற மாதிரி வாழை மரமோ இல்லைனா ஏதாவது ஒரு மரங்களை நடவு பண்ணோன்னா அந்த நிழலில் அது வளர்கிற மாதிரி இருக்கணும். ஒரு ஆஃப் சன்லைட் இருந்தால் போதும். ரொம்ப சன்லைட் இருந்தால் க்ரோத் கம்மியாகும். பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இது 1 வாரம் ஆயிடுச்சு. நாங்கள் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியலை, அதனால தான் இன்றைக்கி வீடியோ பதிவு பண்ணுறோம். இந்த இலைகள்லாம் துளிர் வர்றதை பாருங்கள். இந்த 1 வாரத்திலே நமக்கு இலைகள் துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வெயிலில் தான் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ வெயில்னா கூட இந்த நவம்பர் மாதத்தில் ரொம்ப கடுமையான அக்னி வெயில் இல்லை இல்லையா, அதனால் நல்லா துளிர் வருது, நல்லா வளரும். நம்ம கிளைமேட்லேயும் நல்லா வளருங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நிறைய செடிகள், பெரிய செடிகள் இன்னும் என் கழுத்தளவுக்கு உயரம் இருக்குது. ஒரு 4.5 அடி 5 அடி உயரம் இருக்குது. இந்த மாதிரி செடிகளை கூட நம்ம சேல் பண்ணுறோம். கிராம்பு செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் விரும்புகிறது என்னென்னா, அது கிராம்பு வந்து நம்ம ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதுமாதிரி நிறைய அசைவ உணவுகளுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த செடிகள் எப்படி, இந்த ஆப்பிள் செடி எப்படியோ அதேமாதிரி இந்த செடிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கும் விரும்புகிறாங்க. அதே மாதிரி இது நம்ம வீட்டில் வளர்ந்தால் நல்லா இருக்குமே, காய்ச்சா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நிறைய கஸ்டமர் இதை கேட்குறாங்க. அந்த செடிகளும் இந்த வாட்டி நல்ல உயரமான செடிகளாக வந்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டார் ஃப்ரூட் செடி. இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டு.
இதுவும் இந்த முறை சின்ன செடிகளாக வந்திருக்கு. ஏற்கனவே நம்மள்ட்ட பெரிய செடிகள் நம்ம ஆந்திராவிலேருந்து இறக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன செடிகள் ஒரு 2, 2.5 அடி ஹைட் இருக்குது. ஆனால் இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடியது எல்லாமே ஒட்டு செடி. அதனால் தரமான செடிகளாக இருக்கிறதுனால நம்ம மாடியிலையும் வச்சு வளர்க்கலாம், தரையிலையும் வச்சு வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது கொய்யா. இதில் வந்து விஎன்ஆர் கொய்யா. இந்த விஎன்ஆர் கொய்யா வந்து நம்ம அலகாபாத் சபைதா சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும். ஒரு ஆப்பிள் மாதிரி இல்லை ஒரு தக்காளி பழம் மாதிரி ஷேப்பில் இருக்கும். இந்த பிஞ்சு இருக்குது பாருங்கள். அது மாதிரி இருந்தால் கூட பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அலகாபாத் சபைதாவும் அப்படி தான். கொய்யா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நம்மகிட்ட நிறைய ரகங்கள் இருந்தாலும் இந்த ரகம் தற்சமே இல்லாமல் இருந்தது. இந்த பிஎன்ஆர் கொய்யாவும் நிறைய கஸ்டமர் விரும்பி கேட்குறாங்க. ஒரு வித்தியாசமான சுவை, ஒரு நாட்டு கொய்யா தான். இது வந்து ஹைப்ரிட் கிடையாது. இது வந்து லேயரின் செடி. லேயரின் செடிங்கிறதுனால மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். சீக்கிரமாகவே ஈல்டு வரும். ரொம்ப சுவையானது. ஒரு நாட்டு கொய்யா சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும். அடுத்து பார்க்குறது வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலா பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்லுவோம். இந்த செடிகளும் ஒரு 2 அடி 2.5 அடி ஹைட்டில் இருக்குது. அதனால் வந்து நமக்கு நடவு பண்ணோன்னா 1.5 வருஷத்துலேயே காய்க்கும். நடவு பண்ணக்கூடிய இடங்கள் மேட்டு பகுதியாக இருக்கணும், தண்ணி தேங்கக்கூடாது, அதேமாதிரி நல்லா கலர் பூமியாக இருக்கக்கூடாது முக்கியமாக. அடுத்து நம்ம பார்க்குறது ரம்புட்டான் செடி. ரம்புட்டானில் இது வந்து N18ங்கிற வெரைட்டி. பழங்கள் வந்து சிவப்பாக இருக்கும். இப்போ இந்த ரம்புட்டானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமாயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்ம ஊரில் எல்லாம் விற்காத ஒரு பழம். அதாவது இப்போ மார்க்கெட்டில் பிள்ளைங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி பழங்களை விரும்புகிறாங்க. அதை நம்ம லாஸ்ட் இயர் நம்ம நர்சரியிலே கூட சேல் பண்ணோம் சீசன் டைமில், பழங்கள் சீசன் டைமில். ஏன்னா மக்களுக்கு செடிகள் வளர்க்குறதுல ஒரு ஆர்வம் வரணுங்கிறதுக்காக, இந்த ரம்புட்டான் பற்றி விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காகவும் பண்ணோம். இப்போ நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறதுனால இந்த முறை ரம்புட்டான் செடி சின்ன செடிகளாகவும் ஓரளவு பெரிய செடிகளாகவும் வந்திருக்கு. இதுவும் கூட ரம்புட்டான் தான் பாருங்கள். எல்லாமே ஒரே வெரைட்டி தான். எல்லாமே செடிகளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த செடிகளும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்மகிட்ட வந்து. நம்ம இங்கே வந்து க்யூரிங் பண்ணி தான் நம்ம நர்சரிக்கு எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது அபியூ ஃப்ரூட். இந்த அபியூ ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்லேயே வளரக்கூடியது, காய்க்கக்கூடிய தன்மையுடையது தான். இதனுடைய பழங்கள் புதுசாக பார்க்கும்போது எல்லாருக்கும் இது என்ன புது செடியாக இருக்குன்னு தோணும். இதெல்லாம் பழைய காலத்து செடிகள் தான். இயற்கையாக விதைமுறை உற்பத்தி பண்ணுறாங்க. இன்னும் ஒட்டு முறையில் இன்னும் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இது வந்து பழம் வந்து சாப்பிட்றது நொங்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம நிறையா பழங்கள் சாப்பிட்டு இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதனுடைய பழங்களுக்கு வந்து கேரக்டர் எப்படின்னா, நம்ம நொங்குக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி தான். ஒரு எடுத்து அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த பழம் வந்து கருப்பாயிடும். நொங்கு எப்படி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அது கருப்பாயிடுதோ அதே மாதிரி இது கருப்பாகும். அது மாதிரி சுவையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். நொங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி லிக்யூட் இருக்கும் இல்லையா, அதேமாதிரி இதுலேயும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஒரு லிக்யூடு ஃபார்ம் ஆகும். அதுவும் நல்லா இனிப்பான ஒரு திரவமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆயினி பலா செடி. இந்த ஆயினி பலா செடி பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகளாக பெரும்பாலும் கிடைக்கல நிறைய இடங்களில். நம்ம கடந்த 3 வருஷமாக இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை பேசிட்டு வரோம். ஏன்னா இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி. நிறைய பேருக்கு இந்த பழங்களை பற்றி தெரியறதில்ல. இது ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த சுவையில் இருக்கும். ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு பலாப்பழத்தை நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ எளிமையான காரியம் கிடையாது இல்லையா. இதுவும் ஒரு குட்டி பலா தான். நம்மளே கையால் கட் பண்ணி, கத்தி இல்லாமல் கட் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த ஆயினி பலாவுடைய சதைப்பகுதி கம்மியானதாலும் விதைகளை நம்ம வறுத்தோ இல்லைன்னா சுட்ட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முந்திரி பருப்பு சாப்பிட்ட ஒரு சுவை இருக்கும். இந்த ஆயினி பலா பொறுத்த வரைக்கும் ஒரு 50 அடி 60 அடி வளரக்கூடிய ஒரு டிம்பர் ட்ரீ. அதை நம்ம ஒரு ஒட்டு சேர்க்குற மூலமாக சின்னதாக நம்ம தரையில் வளர்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த செடியை நம்ம தோட்டத்துலேயும் ஒட்டு செடியை நடவு பண்ணியிருக்கோம். அந்த தோட்டத்தில் நட்டுருக்க ஒட்டு செடியில் கடந்த வருஷம் நமக்கு இப்போ 3 பிஞ்சுகள் வந்தது. ஆனால் இந்த வருஷம் நிறைய இப்போ காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பழங்கள் நல்லா சுவையாக தான் இருந்தது. அது நம்ம தோட்டத்தில் காய்ச்சதுனால, நம்ம சென்னை கிளைமேட்லேயே காய்ச்சதுனால இது தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே இந்த செடிகள் காய்க்கிற தன்மையுடையதாக இருக்கும். இது வந்து எல்லா இடமே வளர்க்கலாம், எல்லா மாவட்டங்கள்லையுமே வளர்க்கலாம். ஒரு சிறந்த ரகம் தான் இதுவும். இது வரைக்கும் நம்ம நவம்பர் மாதம் வந்த 2வது ரோட்டில் உள்ள செடிகளை பற்றி பார்த்தோம். இதில் நிறைய செடிகள் நீங்கள் எதிர்பார்த்த செடிகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செடிகள் வேணால் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.